அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோலா ட்ரேடிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு முக்கியமான டாபிக். ஸோ நம்மள்ட்ட வந்து எவ்வளோ கேபிட்டல் இருக்கோ, ஸோ நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்றது தான் கண்டென்ட்டு. ஸோ நம்மள்ட்ட ஒரு 10,000 கேபிட்டல் இருக்குன்னா, ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா நம்மள்ட்ட ஒரு 1 லேக் இருக்குன்னா 1 லேக்குமே நம்ம ரிஸ்க் எடுத்து பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதில் ஒரு சம் பர்சன்டேஜ் எடுத்து தான் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியும். ஸோ அதில் ஒரு ப்ராஃபிட் ஆர் லாஸ் இருக்கலாம். ஸோ நான் 1,00,000 இருக்கு, 1,00,000 போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஒரு கால்குலேட்டிவாக பிஸ்னஸ் பண்ணால் தான் நம்ம அதில் சஸ்டெயினாக இருக்க முடியும். ஸோ அது வந்து நம்ம ட்ரேடிங்கில் எப்படி வந்து ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மள்ட்ட இப்போ ட்ரேடிங்ன்றது ஒரு பிஸ்னஸ் தான். நம்ம ஒரு ட்ரேடிங் என்ன பண்ணுவோம், நம்மள்ட்ட ஒரு 1 லேக் இருக்குன்னா, எவ்வளோ அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு பொருளை வாங்கணும், விற்கணுன்றது தான். ஸோ நம்மள்ட்ட வந்து ஒரு 10,000 கேபிட்டல் இருக்குன்னா, நம்ம 1% தான் வந்து ஒரு ஆர்டர் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ நம்மள்ட்ட ஒரு 10,000 யூஎஸ்டி இருக்கு அப்படின்னா, ஸோ பெர் ஆர்டர் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், 1% தான் நம்ம ரிஸ்க் எடுக்க போறோம். 1% அப்படின்னா, உங்களுக்கு 100 யூஎஸ்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோல்டு இருக்குன்னு வச்சுங்களேன். கோல்டு வந்து 2,600 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? கோல்டு 2,600 நம்ம ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, நாம என்ன பண்ணோம், ஸோ 1% ரிஸ்க் எடுத்திருக்கோம். நம்ம 1% அப்படின்னா, ஸோ நம்ம $100 தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், ரிஸ்க் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நம்மள்ட்ட 10,000 வந்து கேபிட்டல் இருக்கு அப்படின்னா, நாம வந்து 10,000 எடுத்துட்டு போயிட்டு நம்ம கோல்டு வாங்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, $100 தான் எடுத்துட்டு போய் நம்ம வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது, இப்போ $100 அப்படின்னா, உதாரணத்துக்கு லாட் சைஸ் இருக்கு. 0.10 வந்து நம்ம லாட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? 0.10 நம்ம லாட் யூஸ் பண்றோம்னா, கோல்டு வந்து 2,600 இருந்து $2,601 போகுதுன்னு வச்சுக்கங்க. ஸோ 2,600 இருந்து 2,601 மார்க்கெட் போனா நம்மளுக்கு வந்து ஒரு $10 வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? அதே 2,600 இருந்து 2,610 போகுதுன்னு வச்சுப்போம். நம்மளுக்கு 100 USD ப்ராஃபிட் கிடைக்கும். இதே நம்மளுக்கு நெகட்டிவா போகுது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 10 USD வந்து லாஸ் ஆகும்.
நம்மளுக்கு 10 பாயிண்ட் அகைன்ஸ்டா நம்மளுக்கு போகுதுன்னா நம்மளுக்கு 100 USD வந்து நமக்கு நஷ்டம் ஆகும். ஸோ நம்ம வந்து 10,000 வந்து நம்மளுக்கு வந்து கேபிட்டல் இருக்குன்னா per ட்ரேட் வந்து நம்ம வந்து 1% ரிஸ்க் எடுக்கிறோம். 1% ரிஸ்க்குக்கு நம்ம 0.10 லாட் சைஸ் யூஸ் பண்ணுறோம்னா நம்மளுக்கு பாசிட்டிவாக போச்சுன்னா $10 ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா, 1 பாயிண்ட் போனால். அதே ஒரு 10 பாயிண்ட் நம்மளுக்கு மேலே போச்சுன்னா $100 கூட நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா, அதே நம்மளுக்கு அகேன்ஸ்டாக போனால் $1 நெகஸ்டாக போனால் ஒரு $10 மைனஸ் ஆகும். அதே வந்து ஒரு 10 பாயிண்ட் நம்மளுக்கு வந்து நெகட்டிவாக போகுது அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து 10 பாயிண்ட் நெகட்டிவாக போகுது அப்படின்னா நம்மளுக்கு $100 மைனஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு கால்குலேட்டிவாக நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்ம வந்து ஒரு 0.10 நம்ம லாட் சைஸ் யூஸ் பண்ணுறோம்னா நம்மளுக்கு அகேன்ஸ்டாக ஒரு $10 மூவ்மெண்ட் ஆகுனா நம்ம அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணாமல் வெளில வந்துடணும். ஓகேங்களா, அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 10 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா நம்ம லாபத்தில் வெளில வந்துடலாம். ஓகேங்களா, அதே நம்ம இந்த இடத்துல லாட் சைஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ரிஸ்க் அதிகமாக இருக்கும். நம்ம லாட் சைஸ் 0.10க்கு பதிலாக நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டுக்கு வந்து 10 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆனே உங்களுக்கு வந்து $1000 நஷ்டம் ஆகும். அது ப்ராஃபிட் வரும், $1000 வந்து ப்ராஃபிட் வரும். அதே அகேன்ஸ்டாக போச்சுன்னா ஒரு $10 வந்து அகேன்ஸ்டாக போனாலே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து $1000 மைனஸ் ஆகும். ஸோ அந்த ட்ரேட் வந்து நம்மளுக்கு ரிஸ்கில் முடியும். ஸோ ஒரு என்ட்ரியில் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி போடலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. மார்க்கெட்டில் நம்ம எப்பவுமே என்ன பண்ணால் ஒரு லோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஒரு ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, நம்ம ஒரு லோவும் ஐயும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா நம்ம என்ட்ரி பற்றி யோசிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு கான்செப்டில் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஃபிப்பில் எடுக்கிறோன்னு வச்சுங்க. ஃபிப்பு நம்ம நோட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒரு லோ ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு ஐயும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், ஸோ ஃபிப்புனா நம்ம நியர்பை ஒரு 50% அல்லது 61.8% இந்த பர்சன்டேஜ் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம். ஸோ இப்படி மார்க்கெட் போகும் அப்படின்ற கால்குலேஷனில் நாம் அந்த இடத்துல பை பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ பை பண்ணும்போது என்ன லாட் எடுக்கணுன்றது தான் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன மார்க்கெட் வந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் வர வேணும். மினிமம் நம்ம வந்து மார்க்கெட் வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு டிசைட் பண்ணி நம்ம எந்த இடத்துல பை எடுக்க போகிறோன்னு. ஓகேங்களா, நம்ம வந்து 50% எடுக்க போகிறோமா இல்லை 61 பாயிண்டில் எடுக்க போகிறோமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 50% மார்க்கெட் வந்ததுன்னா நம்ம வந்து அங்கே பை எடுக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணுறோம். ஓகேங்களா, 50%னா என்ன பாயிண்ட் காமிக்குது, ஸோ அங்கே நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். என்ட்ரி $2616 நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ நம்ம என்ட்ரிலாம் ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு தான் வந்து நம்ம என்ன லாட் சைஸ் போடணுன்றதை நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ட்ரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, நாம் ஏன் இப்படி என்ட்ரி வந்து 2616 ஏன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்னா மார்க்கெட் வந்து ஸோ ஒரு 50% மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ் ஆகும், ஒரு 50% கரெக்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகும்னு நினைக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த சினாரியோக்கு நம்ம வந்து என்ட்ரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2616ன்றது 50% லெவல். ஸோ நம்ம வந்து என்ட்ரியை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நம்ம ஒரு என்ட்ரி எடுறோம்னாவே அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்,
ஸ்டாப் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கு? ஸோ நம்ம இந்த லோ தான். ஸ்விங் லோ தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டாப் லாஸா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். %50 நம்ம என்ன பண்றோம்? என்ட்ரி எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, $2546. இது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? என்ட்ரி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸ்டாப் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் டார்கெட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? டார்கெட் பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் இங்கேருந்து 50% டவுன் ஆகுது. ஸோ மினிமம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஆல்ரெடி வந்த மார்க்கெட் ஹிட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால இது இந்த நம்ம வந்து டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அதெல்லாம் பிரேக் பண்ணி போகுதுன்னா, நம்ம அடுத்தடுத்த டார்கெட்டுக்கு மூவ் ஆகலாம். ஸோ ஒரு மினிமம் நீங்க டார்கெட்டுக்கு வரீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பிரிண்ட் ஆனது லேட்டஸ்ட் தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? டார்கெட்டா செட் பண்ணலாம். $1686. ஸோ நம்ம ஒரு செட்டப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பை செட்டப் இருக்கோம்னா, எந்த செட்டப் இருந்தாலும் ஸோ நம்ம என்ட்ரிய ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டார்கெட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம என்ன பண்ண போறோன்றது இதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ப்ரீ பிளானா பண்ணிட்டோம். மார்க்கெட் இன்னும் நம்மளுக்கு 50% வந்து ஒன்றும் ரீச் ஆகல. ஓகேங்களா? ஸோ ரேஞ்சு போட்டுட்டு இருக்கு. ஸோ நம்ம ஸ்டில் நவ் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த செட்டப் நம்ம பண்ணிட்டோம்னா, நம்ம என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது முன்கூட்டியே நம்ம வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்ப என்னாச்சு? நம்மளுக்கு வந்து 50% டச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? டச் ஆயிட்டுனா, இப்போ 2616ல நம்ம வந்து பை என்ட்ரி எடுத்துடலாம். ஓகேங்களா? பை என்ட்ரி எடுத்துடுறோம். ஓகேங்களா? ஆனா நம்ம என்ன லாட் சைஸ்ன்றத இப்பதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ நம்ம லாட் சைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, நம்மளுக்கு எவ்வளோ ஆ பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் இருக்கு. என்ட்ரிக்கும், ஸ்டாப் லாஸ்க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு? என்ட்ரிக்கும், டார்கெட்டுக்கும் எவ்வளோ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குன்றத நீங்க முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். முதல்ல என்ட்ரி 2616 மைனஸ் 2546. ஸோ நீங்க வந்து என்ட்ரியும், ஸ்டாப் லாஸையும் நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதனுடைய டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ என்ட்ரியும், ஸ்டாப் லாஸும் மைனஸ் பண்ணோம்னா, இதுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, 70 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன வருது? டிஸ்டன்ஸ் இருக்கு.
அதே நம்மளுக்கு டார்கெட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, என்ட்ரியிலேருந்து நம்மளுக்கு டார்கெட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நீங்கள் டார்கெட்லேருந்து உங்கள் என்ட்ரியை நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ நம்ம மெயினாக பண்ண வேண்டியது என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் வந்துருச்சு, ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணிட்டோம். ஸோ நம்ம 2616 நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போகிறோன்றதை நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்படி பண்ணிட்டோன்னா ஸோ நம்ம என்ட்ரிக்கும் ஸ்டாப் லாஸ்க்கும் எவ்வளோ பாயிண்ட் டிஸ்டன்ஸ் இருக்குது, நம்ம டார்கெட்டுக்கும் என்ட்ரிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் நம்ம என்ன லாட் சைஸ் போட முடியும் அப்படின்ற முடிவுக்கு வர முடியும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடுச்சு. ஸோ 70 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த லாஸ் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிஸ்க்காக நம்ம வந்து எவ்வளோ பாயிண்ட் நம்ம ரிஸ்க் ஆக போகுது நமக்கு தெரிய போகுது. இது வந்து நம்மளுக்கு வந்து 10,000 கேபிட்டல் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், 1% வந்து ரிஸ்க் எடுக்க போகிறோம். 1%ன்னா $100. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ரிஸ்க் எடுக்கிற அமௌண்ட்டையும் ஸோ நாம் வந்து $100 தான் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ $100 தான் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா நம்ம ரிஸ்கையும் டிஸ்டன்ஸையும் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஸோ 1.42 வருது. ஸோ 1.42 தான் வந்து நம்மளுடைய லாட் சைஸ். ஓகேங்களா? ஸோ 1.2 தான் லாட் சைஸ். அப்போது நம்ம வந்து 1.2 லாட் சைஸ் போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா லாட் சைஸ் போட முடியாது. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ண முடியும், போட்டால் 0.01 தான் போடணும். ஓகேங்களா? இல்லைன்னா நம்ம 0.02 போடலாம். ஸோ நம்ம 0.01 போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், நம்ம 0.01 லாட் சைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 70 வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகும். ப்ராஃபிட் வந்தாலும் நம்மளுக்கு வந்து 70 வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? அதே நம்ம வந்து 0.2 லாட் சைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு லாஸ் 140 இருக்கும். ப்ராஃபிட் வந்தாலும் நம்மளுக்கு 140 ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து தெரியும் நம்ம எவ்வளோ % நம்ம ரிஸ்க் எடுத்திருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து
0.2 லாட் சைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 140 வந்து நம்ம லாஸ் ஆகும். அப்போ 140னா என்னது? ஸோ 1%னாலே 100. அப்போது உங்களுக்கு 1.5% என்ன ஆகும்? நம்மளுக்கு வந்து 1.5% லாஸ் ஆகும். அதே ப்ராஃபிட் வந்தாலும் நம்மளுக்கு வந்து 1.5% நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ இதான் விஷயம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஸ்டாப் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், டார்கெட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எவ்வளோ டாலர் ரிஸ்க் எடுக்க போகிறோம்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $100 தான் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கிறோம். ஓகேங்களா? $100 தான் ரிஸ்க் எடுக்கணும்னா என்ன லாட் சைஸ் போட்டால் $100 ரிஸ்க் ஆகும். நீங்கள் 0.01 போட்டிங்கன்னா $100 கூட உங்களுக்கு ரிஸ்க் ஆகாது. ஓகே, உங்களுக்கு $70 தான் உங்களுக்கு என்ன ஆகும்? லாஸ் ஆகும். ப்ராஃபிட் வந்தாலும் $70 ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால்குலேஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? ஒரு 3/4% வந்து உங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஒரு 3/4% ப்ராஃபிட் வரும். நீங்கள் 0.2 லாட் சைஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ஸோ 1.5% வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? லாஸ் ஆகும். $0.2 நம்ம வந்து லாட் சைஸ் யூஸ் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்தாலும் நம்மளுக்கு 1.2% வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? ஸோ அதே நம்ம வந்து பெரிய லாட் சைஸ்லாம் போடுறோம் அப்படின்னா நம்மளுடைய என்னென்ன வரும்? நம்மளுக்கு 10% லாஸ் ஆகும், 20% லாஸ் ஆகும், 30% லாஸ் ஆகும். ஸோ நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்லாம் போடுறோம்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்லாம் போடுறோம்னா 70 பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $7,000 நம்மளுக்கு நஷ்டம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம $7,000 நஷ்டம் பண்ணணுமா இல்லை $100 நஷ்டம் பண்ணணுமான்றது நாம் தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? நம்ம ப்ராஃபிட் ஒரு சைடு மட்டுமே பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம என்ட்ரினா மெயினாக நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோன்றது தான் பார்க்கணும். ரிஸ்க்குக்கு அப்புறம் தான் நம்ம எவ்வளோக்கு ப்ராஃபிட் வருதுன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ மார்க்கெட்னா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம என்ட்ரி எடுத்துருச்சு, ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு டார்கெட்டு ஹிட் ஆகிடுச்சு. டார்கெட் ஹிட்டானா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸோ நீங்கள் 0.01 போட்டிருந்தீங்கன்னா 3/4% ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். இல்லை எனக்கு 1:1ன்னா உங்களுக்கு வந்து 3/4% வரும். இல்லை எனக்கு 1:2 வேணும், அந்த ரேஷியோவில் வேணும்னா நீங்கள் இன்னும் டார்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இன்னும் ஒரு 70 பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இன்னும் 70 பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்கெட் எவ்வளோ வரும்? 2686ல் இன்னும் ஒரு 70 நீங்கள் ஆட் பண்ணணும். $2756 வருது. ஸோ 2756 வந்து டார்கெட்டாக வருது. 2756ன்றது ஸோ கிட்டத்தட்ட இந்த பிளேஸ். ஓகேங்களா? இந்த டார்கெட்டில் நம்ம எதில் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிப் வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபிப்னோக்கி நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த டார்கெட் வரும். ஒரு லைன் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது டார்கெட் லைன், ஃபிப்புடைய டார்கெட் லைன். ஸோ நாம் வந்து 1:2 ரேஷியோ வைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? 2686 ஃபஸ்ட் டார்கெட்டு,
செகண்ட் டார்கெட்டுக்கும் நம்ம எய்ம் பண்ணலாம். ஸோ எக்ஸாக்டாக நம்ம என்னாச்சு, நம்ம டார்கெட்டை ஹிட் பண்ணிச்சு. இப்படியே டார்கெட் இன்னும் போகல. ஸோ நம்ம 1:2ன்னு போட்டோம். அந்த டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தோம். ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு, செகண்ட் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இது என்ன கால்குலேஷன்னா 1:2 1:2 ரேஷியோவில் நம்ம எடுக்கிறோம். ஸோ 1:1 எடுக்கணும், இல்லைனா மினிமம் நீங்கள் வந்து 1:2 எடுக்கலாம். மெயினாக வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம பண்ண வேண்டியது என்ன லாட் சைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. அதேமாதிரி நம்ம டார்கெட் ஹிட் ஆச்சுனாலும் நம்ம எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடணும். ஸோ இப்படி டார்கெட்டும் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம மெயினாக பண்ண வேண்டியது என்ட்ரியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஸ்டாப் லாஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டார்கெட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ என்ட்ரிக்கும் ஸ்டாப் லாஸ்க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, டார்கெட்டுக்கும் என்ட்ரிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, நம்ம என்ன லாட் சைஸ் யூஸ் பண்ணால் ஸோ அந்த அந்த டிஸ்டன்ஸுக்கான எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகும், எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு தான் வந்து என்ட்ரியை நம்ம எடுக்கணும். ஸோ இது தெரியாமல் நம்ம வந்து ரேண்டமாக ஒரு லாட் சைஸ் போடுறோம் அப்படின்னு நினச்சோம்னா உங்கள் அக்கௌண்ட் டபுள் ஆகவும் சான்சஸ் இருக்குது, நம்ம அக்கௌண்ட் 0 ஆகவும் சான்சஸ் இருக்குது.